பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையே மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமலும் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற போது இந்த அமலேக்கியர் அவர்களுக்கு வழிவிடவில்லை. அவர்கள் தேசம் வழியாய் போகிறதுக்கு வழிவிடாமல் அவர்களை வனாந்திரத்திலே சுற்றி போக பண்ணினார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பொருட்டு சொல்லுகிறார், சாமுவேலை கொண்டு, நான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தது போது எத்தனை வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் என் ஜனங்களை வழிமறித்ததை என் மனதிலே வைத்திருக்கிறேன். அதனால இப்பொழுது நீ போய் அவர்களை அனைத்தையும், அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் அவர்களையும் கொன்று போட கடவா என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அப்பான்னு கூப்பிடத்தக்கத புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அவர் நமக்கு அப்பானா, நாம அவருக்கு பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது நமக்கு விரோதமாய் மனிதர்கள் செய்வதை, பொல்லாங்கன் செய்வதை, மனிதர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மனதிலே கண்டிப்பாக வைத்திருப்பார். அவர் அதற்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் மனிதர்களை மற்ற யாரையும் பழி வாங்க வேண்டியதில்லை. அவர் உங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கு விரோதமாய் மனிதர்கள், மற்றவர்கள், ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களாட்டும் பக்கத்தில் இருக்கணும் உடன்பரப்புகளை யாராக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் உங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் என்ன செய்தார்களோ அதை அவர் நிச்சயமாய் மனதிலே வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்றும் குறைவிடாமல் உங்களுக்கு விரோதமாய் நடத்தினோள் கையின்றி விடுவித்து அவர்களுக்கு வேண்டியபடி செய்வார். உங்களை பத்திரமா பார்த்து கொள்வார். அதனால் நீங்கள் கவலைங்க, இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசுறாங்களே, மற்றவங்க இப்படி சொல்றாங்களே, என் உடம்பரப்பை இப்படி சொல்றாங்க, வேலை ஸ்தலத்தில் இப்படி நெருக்கப்படுறேனே, ஸ்கூல்ல படிக்கிற இடத்துல இப்படி நெருக்கப்படுறேனே, யாரும் கவலைப்படாதங்க. கர்த்தர் உங்களுக்கு அவர்கள் செய்தையும் நிச்சயம் மனதிலே வைத்திருப்பார். அவர் அதற்குண்டான காரியங்களை பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நாளை எங்களுக்கு கூட ஜீவனை தந்து எங்களுக்கு கிருபியாய் பார்த்து கொண்டீங்களேப்பா, நன்றியப்பா. நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, மற்றவர்கள் பேச்சுகள், மற்றவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நிமித்தமாய் மன நொந்து வேதனையோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் தெரிகிறோம் அப்பா. அப்பா, அமலேக்கிற செய்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன்னு சொன்னீரே அப்பா. அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நீர் மனதிலே வைத்திருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் என் தேவன் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் என் நம்பிக்கையோடு அப்பா முன் செல்ல உடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தரும் இந்த இரவுக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.